தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக நான் என்னுடைய சாட்சியை சொல்லி அந்த செய்தியை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் விழுப்புரத்தில் 9வது படித்து கொண்டிருந்தேன். சொந்தக்காரில் இருக்கிற நிமித்தம் அவள் வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து எஸ்எல்சி எழுத முடியுது, ஆனால் நான் பாஸ் ஆகவில்லை. அதன் பிறகு இப்படியாக சொந்தக்கார வீட்டில் சாப்பாடு சரியாக கொடுப்பதில்லை. எத்தனையோ தடவை ரோட்டிலையும் வீதிலையும் இப்படியாக நான் தெரிந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் தான் நான் தங்குவதற்கு இடையில்லாமல் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் கூட படுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன். ஆனாலும் கூட அதன் பிறகு நான் ஹோலிகோஸ்ட் சர்ச்சு பக்கமாக போகும்போது ஒரே பங்களாவில் 9 வீடு கட்டி கொண்டு இருந்தார்கள். அந்த எஜமான் சொல்லுவேன், என்னப்பா டெய்லி சுற்றினு இருக்க, ஒரு வேலை செய், உனக்கு வேலை செய்தால் ஒரு நாளைக்கு 4 ரூபா கிடைக்கும் சொன்னார். சரி, தங்குவதற்கும் இடம் இல்லை. அதனால் அந்த இடத்துல தங்கி அந்த வேலை செய்யவும் இப்படியாக நான் இருந்தேன். அப்பொழுது தான் ஒரு வயதான அம்மா ஒரு பேகை மாட்டிக்கொண்டு கைப்பிரதி எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவை குறித்து எனக்கு சொன்னார்கள். நான் இந்துவாக இருந்தபடினாலும் இயேசு எங்கள் ஊரிலெல்லாம் ஒரு கிறிஸ்துவ கூட கிடையாது. ஆனாலும் இந்த பெங்களூருக்கு வந்த பிறகு தான் இயேசு பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதன் பிறகு அவங்க சொல்லுவாங்க, இயேசு நம்புப்பா, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசுவை கைவிட மாட்டார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதன் பிறகு எங்கள் ஆலயத்துக்கு, தேவாலயத்துக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, அங்கே எங்கள் பாஸ்டர்கிட்ட உங்களை கூட்டின்னு போகிறோன்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் போயிருந்தேன். அந்த இடத்துல பார்க்கிற போது கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தில் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் மாதிரி கலர் துணி போடுவதில்லை. அவர்கள் எல்லாம் வெள்ளை துணி தான் போட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி தொழுது கொள்வதை பார்த்தால் வித்தியாசமாக இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாம் இந்துக்களாக இருக்கும்போது நம்ம தேங்காய் உடைக்கிறதும் கற்பூரம் ஏற்றுறதும் இப்படி தான் நம்ம வழிபாடு. ஆனாலும் கிறிஸ்துவம் வந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆவியாக இருக்கிறார் தேவன், அவங்க எப்படி தொழுது கொள்ளணும் என்றெல்லாம் அவங்க தொழுது கொண்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு பாஸ்டர் ஜார்ஜி அவர்கள் காலம் சென்று விட்டார்கள். அவர்கள் வந்து, எப்பா இயேசுவை நம்புப்பா, இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார், உனக்கு சமாதானம் கொடுப்பார், உனக்கு சந்தோஷம் கொடுப்பார் என்றெல்லாம் அவர் எனக்கு சொல்லி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் நான் ஒரு வார்த்தையை கேட்டு அப்படியா நான் போயிருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தார்கள். அந்த நமக்கெல்லாம் வேதம் படிக்க தெரியாது, ஆனாலும் படித்தேன். அப்போ சங்கீதம் 116 சங்கீதம் வாசிக்கும்போது 1-2 கர்த்தர் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன், அவர் தமது செவியை சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்ற வார்த்தை வந்தது. அது எனக்கு மிகவும் இதயத்துக்கு ஏற்றதாக இருந்து, மனசுக்கு வித்தியாசமாக இருந்து, நான் உயிருள்ள நாளெல்லாம் தேவன் நம்மோடு இருப்பார்னு பேசுகிறாரு. இப்படியெல்லாம் நான் அதிகமாக போய்கொண்டிருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்துக்கு போவேன். இப்படி போயிருக்கும்போது 1975 19/4/2075 நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால பாஸ்டர் ஜார்ஜி அவர்கள் வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அப்பொழுது என்னுடைய பெயர் வந்து இந்து பெயர் வந்து ராமநாதன். அப்போ எப்போ அந்த ராமன்றதை எடுத்து விட்டுட்டு உனக்கு கிருபை நாதன் என்ற பெயரை அவர்கள் வைத்தார்கள். அப்பொழுது அதன் பிறகு தான் எனக்கு தெரியுது, இந்த கிருபை யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா, ஒன்றுக்கும் உதவாதவர்களுக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கு தான் கிருபையை தேவன் கொடுக்கிறார். அந்த கிருபையை தேவன் எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு பாஸ்டரோடு கூட ஊழியத்தை செய்யவும் அவரோடு கூட இருக்கவும் தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அப்படியாக நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து இந்த லிங்கராஜபுரம் பகுதியில் கிரேஸ் காஸ்பல் பிரேயர் என்று காற்றவுள்ள ஒரு வீடு எடுத்தோம், அல்லது லிங்கராஜபுரத்தில் ஒரு வீடும், 800 கிராஸில், இப்படி 5 இடத்துல ஊழியங்களை செய்து கொண்டிருந்தோம். அதே சமயத்தில் எனக்கு வேலை இல்லை. அப்போது அந்த சர்ச்சுக்கு வர ஒரு பிரதர் அருள்சாமின்னு தஞ்சாவூர்காரரு கேபியில் ஒன்று வேலையில் சேர்க்குறேன்னு சொன்னார். அப்போது என்ன வேலை இருக்கும் பிரதர்னு கேட்டால், ஒன்றே இல்லை, சும்மா உட்காந்துட்டு வரேன்னு சொன்னார். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அவர் என்னை இப்படி விட்டுட்டு வந்ததையும் அந்த மக்கள் கூட்டம் சாம்ராஜ்யத்தில் அந்த இடத்துல அவர் போன உடனே லாரி ஏறுன்னு சொல்கிறாங்க. ஒரு பச்சை லாரி இருக்கும், அந்த லாரியில் ஏறி அதன் பிறகு அதில் போய் அங்கே போல்களை நட வேண்டும், அந்த போல் மீது ஏற வேண்டும், லைன் இழுக்க வேண்டும், இப்படியெல்லாம் பயங்கரமான ஹார்டு ஒர்க்கு அந்த காலத்தில். அப்புறம் ஒரு 100 மீட்டர் கொடுக்குவாங்க 2 பேருக்கு, அதை அடிச்சுட்டு நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு கூட சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். 14 வருஷம் பர்மனெண்ட் ஆகவில்லை.
ஆனாலும் என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் மனமடி உண்டாக்கினார்கள். எங்களுக்கே பர்மனெண்ட் ஆகவில்லை, நீ நாத்துக்கு இந்த வேலைக்கு வந்து சொன்னான். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு நமக்கு வேலை கொடுத்துருக்கிறார், இந்த வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். அப்போ திடீரென்று அவர்களெல்லாம் 10 வருஷமாக வேலை செய்யிருக்காங்களாம். எனக்கு உடனே ஒரு ஆர்டர் வந்தது. 6/2/80 சேர்ந்தவங்களுக்கு கூட பர்மனெண்ட் ஆக வேண்டும் என்று ஒரு ஆர்டர் வந்தது. அப்போது எனக்கு பர்மனெண்ட் ஆனது. அப்போ நான் லைன் வேலை தான் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது சொன்னாங்க, நீங்கள் என்ன யார் யார் எந்தெந்த வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. உடனே நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். இப்படியாக வேலையை செய்து கொண்டிருந்தேன். கர்த்தர் விதமாக நடத்தினார். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். 2023 எங்கள் மனைவியும் நானும் நாங்கள் நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். சிஸ்டர் ஷீலான்னு சொல்லி தெரியாத ஜனங்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நல்ல பாடக்கூடியவர்கள், ஒர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், அநேக ஜனங்கள் அதிகாலையிலே வந்து விடுவார்கள். இப்படியெல்லாம் ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். தேவன் இவ்விதமாக எங்களை நடத்தி கொண்டிருந்தார். திடீரென்று அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு 2023 மார்ச் மாதம் அவர்கள் மறித்து விட்டால். இந்த மார்ச் 23 வந்தால் 3 வருஷம் ஆகிறது. ஆனாலும் கூட அவர்கள் விட்டு சென்றால் ஊழியத்தை விடக்கூடாது என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் பாஸ்டர் ஃபெலோஷிப் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். புதிய ஆத்துமாளுக்காக யாரும் ஊழியம் செய்வது கிடையாது. ரிவைவல் எழுப்பது என்ற ஒரு ஜெபத்தை தொடர்ந்து நடத்த தேவன் அனுக்கிரகம் செய்தார். அதே சமயத்தில் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்விதமாக இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். எலியாவை போல எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. ஆண்டவரே, உமக்காக இருக்கின்ற வரையிலும் ஊழியம் செய்யணும் என்று சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கொண்டேன், அர்ப்பணித்து கொண்டேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையில் என்னோட ரிட்டையர்ட் ஆனவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட நான் தேவனுக்கென்று இப்படியாக வேலை செய்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை செய்ய அடிமைக்கு அனுக்கிரகம் செய்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இதுவரையில் நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7 வசனங்களை வரையிலும் வாசிக்கலாம். 2